சரி, தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சாப்பிட்லாம்? நீங்கள் ஒரு நாளைக்கு 30 பல்லு பூண்டு உணவில் இருக்கா பார்த்துக்கோங்க. எத்தனை பல்லு பூண்டு? 30 ஒன்றா சாப்பிட முடியுமா? முடியாது. நான் 2-3 டிப்ஸ் சொல்லுவேன் அதுக்கு. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நசுக்கிக்கோங்க. காய் பொரியல் பண்ணுறீங்க இல்லையா, பீன்ஸ், அவரைக்காய், எப்பயுமே பச்சை நிற காய் பொரியல் பண்ணுங்க. நான் பொரியல் சாப்பிட்டு கேரட் பீட்ரூட்ன்றீங்க, அதெல்லாம் கிழங்கு. பச்சை வண்ணத்தில் இருக்கிறது மட்டும்தான் காய்கறி. கீரை, அவரைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய் அதெல்லாம். ஸோ அந்த காய் பொரியலை காரம் குறைவாக செய்து இறக்கி வச்ச உடனே இந்த 10 பல்லு பூண்டை நசுக்கி அதில் கலந்துருங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா அந்த பச்சையாக நீங்கள் அந்த பூண்டை சாப்பிடும்போது பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அடுத்து ஒரு 20 பல்லு பூண்டு இருக்கு இல்லையா, ஒரு வானலில் வெறுன்னு வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுக்கிறீங்களே, வறுத்துட்டு இறக்கி வச்சுட்டு உரித்து மென்று சாப்பிடுங்க. ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. அப்படியும் கஷ்டமாக இருந்தால் பாலோட ஒரு 1/2 கிளாஸ் பாலில் அரைச்சி சாப்பிட்டுடுங்க. வறுக்கிறது கூட கொஞ்சமாக வறுத்தா போதும், தோலோட. ஏன்னா அதுக்குள்ளே அதனுடைய சத்து அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ பூண்டு நல்லது.